பெண்களே, உங்க கணவனை இந்த இடங்களில் தீண்டுவது அவருக்கு இருமடங்கு உச்சகட்ட இன்பத்தை தருமாம். உடலுறவு என்பது ஆண் பெண் இருவரும் இணைந்து சிற்றின்பத்தை காணுவது. இதில் ஆண்கள் செயல்படும் அளவுக்கு பெண்கள் செயல்படாத சில காரணங்கள் உள்ளன. கவர்ச்சி மற்றும் கணவன் என்ன நினைப்பார் என்று யோசித்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறார்கள். உடற்பகுதிகளை எப்படி இனிமையாக தொடுவது என்பது அவர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். உங்களின் கணவனை மகிழ்விப்பதை நீங்கள் இறுதி திருப்தியாக கருதலாம். 1. உடற்பகுதி. முன் விளையாட்டு என்பதே உடல் தீண்டல்தான். இது மிகவும் இயற்கையானது. தம்பதிகள் இருவருக்கும் அதிக இன்பத்தை தரும். உங்கள் விரல்கள் அவரது உடலை ஆராய்ந்தாலும் அல்லது மெதுவாக முத்தமிட்டாலும் இது மிகவும் நல்லது. 2. கைகள். மசாஜ் மூலம் தொடங்குவது உங்கள் மனிதனின் பதற்றத்தை போக்க உதவும். அடுத்து உங்கள் விரல்களை கைகளால் உறிஞ்சி அல்லது அவர்களுடன் விளையாடுவதன் மூலம் பாலியல் இன்பத்தை தொடங்கலாம். இது அவரை படுக்கையில் உச்சமாக செயல்படச் செய்யும். 3. முழங்கால்களின் பின்புறம். பொதுவாக ஆண்களின் முழங்கால்களின் பின்புறம் மிகவும் உணர்திறன் கொண்டது. அதனால் இந்த பகுதியை சுற்றி மெதுவாக விரல்களை இழுக்கவும் அல்லது நாவலை தடவவும். இது நரம்புகளுக்கு உற்சாகத்தை தரும். 4. கழுத்தின் முனை. கழுத்து எப்போதும் ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் பகுதி என்று கருதப்படுகிறது. உங்கள் கணவனின் கழுத்தின் முனையில் முத்தமிடுவது மிகவும் கவர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும். 5. உள்தொடை. இது மிகவும் ஈரோஜனஸ் பகுதியாகும். நீங்கள் இந்த பகுதியை கவனமாக மசாஜ் செய்து மெதுவாக முத்தமிட்டு உறிஞ்சினால் உங்கள் கணவன் அதை மிகவும் விரும்புவார். 6. காதுகள். உங்கள் கணவனின் காதுகளை மெதுவாக கிசுகிசுப்பது அல்லது இழுக்க இது அவரை தூண்டும் மிகவும் ஈரோஜனஸ் மண்டலங்களில் ஒன்றாகும்.